இந்த ஆப்பில் எப்படி லாகின் பண்ணணுன்னா mytreasure.in அப்படிங்கிற இந்த லிங்க்கில் போய் நீங்கள் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். அதில் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். லாகின் பண்ணும்போது நீங்கள் ஹோம் பேஜ் போயிடுவீங்க. இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இப்போ ஸ்டார்ட் அ குரூப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். குரூப்புக்கு ஏதோ ஒரு யூனிக் பேர் வச்சுக்கோங்க. இந்த குரூப் அமௌண்ட் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 ரூபா குரூப் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் 50,000 ரூபான்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 20 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய குரூப்புக்கு. இந்த குரூப் டைப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்குது, அக்குமுலேட்டிவ், டிடக்டிவ். நான் வந்து டிடக்டிவ் சூஸ் பண்ணிக்கிறேன். இது டிவிடெண்ட் டைப். எவ்ரி மந்த் வந்து உங்களுடைய லாபத்தொகை கழிச்சிட்டு நம்ம சந்தா கட்டுவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய கமிஷன் டைப் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆக்ஷன் 2,500 ரூபா நம்மளுக்கு கட்டுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் போயிடலாங்க. இதில் வந்து நான் மந்த்லி ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சி சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டேட்டு, எந்த மந்த் உங்களுடைய ஆக்ஷன் ஃபஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டைமிங் சூஸ் பண்ணியிருக்கேங்க. யூஸ்வலாக 6 to 6:30 நாங்கள் படிப்போம். அதனால் 6 to 6:30 ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் சூஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளேஸ், போத் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் வந்து சொல்கிறவங்களா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் போத்துன்னு நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேங்க. இதான் லாஸ்ட் பேஜ். ஒரு தடவை நீங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த எந்த ரெஸ்பெக்டிவ் பேஜை கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் கொடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் குரூப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். எய்தர் நியூ இல்லாட்டி கம்பெனி சப்ஸ்கிரைபர். நான் என்னோடய கம்பெனி சப்ஸ்கிரைபரவே நான் ஆட் பண்ணுறேன். அதனால் நான் கம்பெனி சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணிட்டேன். கம்பெனியோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இங்கே இருப்பாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஆட் சப்ஸ்கிரைபர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 பேர்த்த நான் ஆட் பண்ணணும். இதை பொறுமையாகவும் நீங்கள் லேட்டாகவும் ஆட் பண்ணலாம். இல்லை தெரிஞ்சதுன்னா அப்போவே அந்த 20 பேர்த்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 6 பேர்த்த மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 14 பேர்த்த நான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் வந்து பொறுமையாக, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் உடனே கிடைக்காது இல்லைங்களா, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஆட் பண்ணணும். அதனால் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு அதை பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ரிப்பிங் ஃபார் ஆக்ஷனுங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய குரூப் டீட்டெயில்ஸ் இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா திருப்பி வந்து புதுசாக இப்போ நியூ சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணுறேன். நியூவில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபரோட நேமு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்வைட் போயிடும். அதாவது வந்து மொபைல் நம்பரும் ஒரு ஓடிபி போயிடும். அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இந்த பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணுவோம். ஏதாவது தேவையில்லைன்னா இவங்களை டெலீட் பண்ணிக்கலாம் அந்த ஷோ லிஸ்ட்டு கொடுத்துல. இப்போ நீங்கள் திருப்பி நான் பேக் போகிறேன். திருப்பி நான் கம்பெனி சப்ஸ்கிரைபரில் போய் ரிமைனிங் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு 2 விதமாகவும் ஆட் பண்ணி காமிச்சேன். ஒன்று கம்பெனி சப்ஸ்கிரைபர், இன்னொன்று வந்து நியூ சப்ஸ்கிரைபர். ஏன்னா ஒரு குரூப்புக்கும் ஏற்கனவே இருக்கிறவங்கள மட்டும் ஆட் பண்ண மாட்டேங்க, புதுசாக யார் வந்தாலும் ஆட் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த 2யுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிச்சேன். இப்போ 20 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த சிஸ்டம் விடாது. பாருங்கள், அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரீச் த லிமிட் 20க்கு மேலே விடாது. இப்போ அந்த குரூப் வந்து ப்ரிப்பிங் ஃபார் ஆக்ஷன்லேருந்து ப்ரிப்பேரிங் ஃபார் ஆக்ஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த குரூப் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குரூப் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம ஆக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குரூப்புக்கான மொபைல் ஆப் இதுதாங்க. மொபைல் ஆப்பில் நீங்கள் அந்த நம்மளுடைய குரூப்பை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ்டுன்னு இருக்குது, கரெக்டுங்களா? அந்த ரெட் கலர் பட்டன் பாருங்கள். இப்போ கோ டு ஆக்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா, இப்போ நார்மல் ஆக்ஷன் தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த ரெட் கலராக இருந்த வந்து கஸ்டமருடைய ஆப்பில் வந்து க்ரீன் கலராக மாறிச்சு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுடைய பிட் அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 20 பேருமே அவங்களுடைய அமௌண்ட் என்ட்ரு பண்ணலாம். இப்போ வந்து சந்தோஷங்கிறவர் பிட் என்ட்ரு பண்ணுறாருங்க. ஃபஸ்ட் அமௌண்ட் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ 2வது அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறாரு. பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டரில் எது ஹையஸ்ட் பிட்டோ அது வந்து மேலே டாப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. உங்களுடைய 20 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யார் வந்து இந்த மந்த் ஆக்ஷன் வின்னருங்க தெரிஞ்சிடும். இப்போ நம்ம போய் குரூப் அக்கௌண்ட்ஸில் நம்மளுடைய ஏற்கனவே ஒரு மந்த் தான் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ 2வது மாதத்துடைய அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2வது மாதத்துடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்துருச்சு. இது வந்து டிடென்ட் டைப்பு. உங்களுடைய கமிஷன் வந்து இதில் கழிஞ்சிருக்கும்.
அதே மாதிரி மொபைல் ஆப்பில் போனாலும் உங்களுடைய 2வது குரூப் அமௌண்ட்டையும் அதோடக்கான பேமெண்ட் டியூவையும் நம்ம பார்க்க முடியுது பாருங்கள்.